ஏப்ரல் 11 தவக்காலம் 5ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 வசனங்கள் 31 முதல் 42 வரை. இயேசுவின் மேல் கல்லெறிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் எச்செயலுக்காக என் மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகின்றோம். ஏனெனில் மனிதராகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்து உணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள் யோவான் அரும் அடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக் கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இயேசு தான் உண்மையில் கடவுளிடமிருந்து தான் வந்திருக்கின்றேன் என்பதை பல வழிகளில் வெளிப்படுத்த முயன்றிருக்கின்றார். எப்படியாவது அவர்கள் அங்கிருந்த மக்கள் உண்மையை அறிந்துவிட வேண்டும் என்று தன்னால் இயன்றதை செய்தார். ஆனால் யூதர்களின் மனம் கல்லாகத்தான் இருந்தது. தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கின்றேன் என்று சொல்கின்றார். பொதுவாக வார்த்தைகளில் போதிக்கின்ற போது அது வாதத்திற்கு உட்பட்டது. நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஒவ்வொருவரும் அவரவர் பின்னணியிலிருந்து புரிந்து கொள்வார்கள். அது நாம் சொல்கின்ற அர்த்தத்தில் புரிந்து கொள்ளப்படுமா என்றால் நிச்சயம் இல்லை. ஆனால் செயல்பாடுகளை பொறுத்தவரையில் அது வாதத்திற்கு அப்பாற்பட்டது. காரணம், வார்த்தையினால் மட்டுமல்ல, நற்செயல்களால் தான் யார் என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்த முயற்சி எடுத்தவர். இதுவரை யாரும் அப்படிப்பட்ட நற்செயல்களை மக்கள் மத்தியில் செய்ததும் இல்லை. எனவே தன்னுடைய நற்செயல்களின் பொருட்டு அவர்களை நம்புவதற்கு அழைப்பு விடுக்கின்றார். விசுவாசம் என்பது மற்றவர்கள் போதிக்க நாம் கேட்பதனால் அதிகரித்து விடவே விடாது. நம் தனிப்பட்ட முறையில் நமது வாழ்க்கையில் நாம் இறைவனை அனுபவிக்கின்ற போதுதான் விசுவாசம் நம் ஒவ்வொருவரிலும் அதிகரிக்கும். அந்த விசுவாசம்தான் காலத்திற்கும் நிலைக்கும் விசுவாசமாக இருக்க முடியும். ஆகவே இயேசுவை அனுபவிக்க, நமது ஆண்டவரை அனுபவிக்க நாம் என்ன முயற்சி எடுக்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்கவே இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். உலகின் ஒளியாக உம்மை வெளிப்படுத்திய அன்பு இறைவா, நீர் இறை தந்தையின் மகன், நீர் உலகின் மீட்பர். வாழ்வு தரும் வார்த்தைகளும் பேரன்பும் உம்மிடமே உள்ளன என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் அப்பா. உமது வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும் நாங்கள் அவ்வார்த்தையினை எங்கள் வாழ்வாக்க இறைவன் மீது மேலும் மேலும் விசுவாசத்தை வலுப்படுத்த
எங்களுக்கு வேண்டிய அருளை தந்தருளும். உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.